போடா லூசு. ஐயையோ ஐயையோ வாய பற. ஏம்மா 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 சிப்பா யக்கு. ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நேரம் இல்லாததுனால இந்த வீடியோ இன்றைக்கி இறக்குறோம். என்னன்னா, நீங்கள் பலரும் கேள்வி கேட்டிருந்தீங்க. இந்த ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக தொடுத்திருக்கக்கூடிய போர், நடக்கக்கூடிய பிரச்சனை, பரபரப்பு, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு, நான் தெரித்து ஓடக்கூடிய, அதாவது 2 வெப்சைட்டே ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிடுச்சு எலெக்ஷன் கமிஷன். எதுக்கு? கர்நாடகா எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டு முடிஞ்சு போச்சு, மகாராஷ்டிரா வெப்சைட்டை ஆஃப் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. அப்போ என்ன காரணம், எதற்காக அந்த வெப்சைட்டுக்கு ஒரு வேலை செய்யலை அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன ஃப்ராடு பண்ணியிருக்காங்க எல்லாம் காமெடி படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது, ஆனால் சீரியஸாக நம்மளை ஆட்டையை போட்டிருக்காங்க. இவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களே இல்லை, ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடியவர்களே அல்ல. யார்? மோடிஜி. இன்னொரு 40 தொகுதி தோற்று நாடாளுமன்றத்தில் இவர்கள் காங்கிரஸும் கூட்டணி ஆட்சி தான் மேலே அமைந்திருக்க வேண்டும். இதை எப்படியெல்லாம் சீட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு உதாரணத்தோட, எவிடன்ஸோட தூக்கி மூஞ்சியில் வீசியிருக்காப்புல ராகுல், சவால் விட்டுருக்காப்புல. இதில் ராகுல்கிட்ட எலெக்ஷன் கமிஷன் கர்நாடகா என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, இப்போ நான் இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுக்குறேன், இது பொய்யா இருந்தால் சட்டப்படி என்னை நடவடிக்கை எடுத்து உள்ள தூக்கி வைங்கன்னு ஒரு லெட்டர் கொடுங்க பார்க்கலாம் அப்படின்ற சவால். இது எல்லாத்தையும் என்ன நடந்திருக்கு, என்ன சீட்டிங்லாம் நடந்திருக்கு, எப்படி இந்த ஓட்டு கொள்ளையடித்திருக்கிறார்கள் கொள்ளைக்காரர்கள் என்ற ரேஞ்சில் ராகுல் பேசியிருக்காப்புல. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பெங்களூர் சிட்டியில், அதாவது நாடு முழுவதும் எம்பி எலெக்ஷனில் ஏகப்பட்ட சீட்டிங் நடந்திருக்கு அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கு. சரியா? அப்போ இதற்கான ஆவணங்கள் எங்கே, ஆதாரங்கள் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது இதை தேடுறாங்க. தேடி பல்வேறு ஆவணங்களை கண்ணில் விளக்கண்ணை ஊற்றி பார்க்கணும்ல, ஏன்னா தவறான தகவலை கொடுத்தோம்னா நம்மளை இது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி இந்த தேர்தல் முடிந்ததுலேருந்து 6 மாதங்களுக்கு மேலாக பல ஆய்வுகளை செய்து காங்கிரஸ் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகள் பல டேட்டாஸை இது பண்ணுறாங்க. யார் யாரெல்லாம் டபுள் ஓட்டிங்கில் போட்டிருக்கான் அப்படி இப்படின்னு எல்லாம் பார்த்த உடனே மிகப்பெரிய பூதாகரமான ஊழல் நடந்திருக்கு, திருட்டு நடந்திருக்கு, ஓட்டு திருட்டு நடந்திருக்கு, இந்த நாட்டையே கபலீகரம் பண்ணியிருக்காங்க, ஜனநாயகத்தை கொண்டிருக்கு எலெக்ஷன் கமிஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு அதிபயங்கரமான குற்றச்சாட்டுகளை ராகுல் வச்சார். ஸோ எந்த அடிப்படையில் வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 2-3 விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஒரு 4 விஷயத்தை சொல்கிறார் ராகுல். என்ன அப்படின்னா, இல்லாதவன் பேரில் ஓட்டர் ஐடி உருவாக்கியிருக்கிறது ஒரு ஃப்ராடுத்தனம். 2வது, பல்கா ஃப்ராடு பண்ணி பல்கா ஓட்டு போட்டு காலி பண்ணியிருக்கிறது ஒன்று. 3வதாக சாயந்தரம், அதாவது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 2 லட்சம் வாக்கு தான் வருது, 5லேருந்து 6 மணிக்குள்ளே 1 லட்சம் வாக்கு பதிவாகுது 1 மணி நேரத்தில். ஸோ இது எவிடன்ஸோடு பிடிக்கப்படுது. இது எப்படி அப்படின்றது ஒன்று. 4வதாக, செத்து போனவன் பேர் அவன் பேர்லலாம் வாக்கு ஒரே ஆள் பேரில் பல மாநிலங்களில் பல மாவட்டங்களில் ஏன்னா போலி வாக்காளர் அடையாள அட்டையை கொடுத்து ஒரே பேரில் ஒரே நபருக்கு பல பூத்துகளில் சென்று வாக்களித்திருக்கிறார்கள். இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி ஆதாரத்தோட புக் பண்ணுறாங்க. இதுக்கு என்னென்ன ஆதாரம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க சாம்பிளாக எடுத்துருக்கிறது கர்நாடகாவில் உள்ள மகாதேவபுரான்னு சொல்லி ஒரு தொகுதி எடுத்திருக்காங்க. இது ஒரு சட்டசபை தொகுதி, சென்ட்ரல் பெங்களூர் எம்பி தொகுதிக்கு உட்பட்ட ஒரு மக்களவை தொகுதி. இப்போ இதில் என்ன பார்க்குறாங்கன்னா, அதில் உள்ள 7 தொகுதி இருக்குது. அந்த மத்திய பெங்களூரில் அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு சீட்டு கீழே 7 தொகுதிகள் இருக்குது. 7ல் 1ல் காங்கிரஸ் 40,000 ஓட்டு லீடிங்கில் தோக்குது. 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஓட்டுகளில் தோக்குது. மீதி 6 இடத்துல மெகா வெற்றி பெறுது. சரி, எப்படிடா இந்த ஒரு தொகுதியில் மட்டும் மக்கள் அப்படி காங்கிரஸுக்கு எதிராக 1 லட்சம் பேர் மாறினா அப்படின்றது தான் சாம்பிளாக எடுக்கிறாங்க. எடுத்து சத்தம் இல்லாமல் உள்ள ஊடுருவி எல்லாம் பார்க்குறாங்க. இந்த 6 மாதமாக எலெக்ஷன் கமிஷனில் இருக்க டேட்டாஸை பூரா டவுன்லோட் பண்ணுறாங்க, பக்கமாக டவுன்லோட் பண்ணுறாங்க. எலெக்ஷன் கமிஷனில் டேட்டா கேட்குறாங்க. உடனே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சாஃப்ட் இதாக கொடுத்தீங்கன்னா பென்ட்ரைவில் அதிலே காப்பி பண்ணால் உடனே டவுன்லோட் போட்டு உடனே வெரிஃபை பண்ணி சிஸ்டத்தில் 1 வாரத்தில் கண்டுபிடிச்சிடுவாங்க, 2-3 நாளில் கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுக்காக என்ன பண்ணான்னா, பிரிண்ட் பண்ணி கொத்தா கிட்டத்தட்ட 7 அடி உயரத்திற்கு ஒரு 4 பண்டில் 7 அடி உயரம் 10 அடி உயரத்துக்கு ஹார்ட் காப்பி பிரிண்ட் அவுட்டை கொடுக்குறாங்க எலெக்ஷன் கமிஷன். சரின்னு இதை இவங்க எடுத்து கண்ணில் விளக்கண்ணை ஊற்றி பார்க்குறாங்க. 6 மாதமாக இந்த பேர் இதில் இருக்கா, அந்த பேர் அதில் இருக்கான்னா ஒரு அட்ரஸை கண்டுபிடிப்பாங்க. ஒரு ரேண்டமாக ஒரு அட்ரஸை கண்டுபிடிக்கிறாங்க. சரி, அந்த அட்ரஸ் என்ன போட்டிருக்கு அப்படின்னா 0ன்னு போட்டிருக்கு. நம்பர் 0
சைபர் 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 இந்த புறா அந்த புறா அப்படின்னு சொல்லி போட்டு இந்த காமத்திபுரான் அந்த மாதிரி இந்த வந்து மகாதேவபுரா அப்படின்னு ஒரு அட்ரஸ் போட்டிருக்கு. சரின்னு அங்கே போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே வீடே இல்லை, கிணத்த காணான்ற மாதிரி. ஆனால் வீடே இல்லை, ஏதோ ஒரு ரூம் மாதிரி இருக்குது, கடை மாதிரி இருக்குது. அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா 10க்கு 10 2 ரூமும் ஒரு பாத்ரூம் இருக்குது. இந்த ஒரே அட்ரஸில் 80 வாக்காளர்களுக்கு அடையாள அட்டை கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் ஓட்டர் ஐடி கொடுத்துருக்காங்க 80 பேருக்கு. அதில் நின்னா கூட 80 பேர் நிற்க முடியாது, 2 ரூம்லேயும் சேர்த்து 40 பேர். ஏன்னா ஒரு 10-15 பேர் நிற்கலாம் நின்றுக்கிட்டு இருந்தால. இதில் எப்பறம் 80 வாக்காளர்கள் இருந்தாங்க. அப்போ 80 வாக்காளர்கள் இருந்தால் இவன் பொண்டாட்டி பிள்ளை குட்டிலாம் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தா எல்லாமே போலியாக ஒரு இடத்தை உருவாக்கி அந்த இடத்துக்கு போலியாக ஒரு நம்பர் கொடுத்து அங்கே 80 வாக்காளர்கள் இருந்தால் அவர் அடையாள அட்டையை கொடுத்து வடக்கன்ஸை கூப்பிட்டு பெங்களூரில் வாக்குப்பதிவு நடத்தி இருக்கிறார்கள். அங்கேருந்து ஆளை இறக்கியிருக்காங்க. உத்தரப்பிரதேசிலேருந்தும் இவர்களுக்கு வேண்டிய ஊர்லேருந்து ஆளை இறக்கி அவனுக்கு ஏற்கனவே ப்ரீ பிளான் பண்ணி ஐடி கார்டு போட்டு கொடுத்து ஒரு வீட்டில் மட்டும் 80 வாக்குகள், இப்படி 1 லட்சம் வாக்குகளை போலி வாக்காளர்களை உருவாக்கியிருக்கான். ஒரு கிழவிக்கெல்லாம் 75 வயசு புதிய வாக்காளர் பேரில் பட்டியலில் சேர்த்து விட்ருக்கான். 18 வயசு இப்போ தான் 19 ஆகுது அப்படின்னு எப்படி பாருங்க. அங்கே போய் பார்த்தா அது தள்ளாடுற கிழவியாக இருக்குது, 76 வயசு ஆச்சு. கோன்றையவோ அப்படிங்குது. உன் பேர் என்னம்மானா இந்த மாதிரி காளிகா தேவின்னு சொல்லுது. சரின்னு தேவி யாருமானா நான் தான், காளிகா யாருன்னா நான் தான் அப்படிங்குது. எப்படான்னு பார்த்தா ஒரு கிழவிக்கு 3 பூத்தில் வாக்கு இருக்குது. என்ன காளிகா தேவின்ற பேரில் காளிகான்ற பேரில் ஒரு வாக்கு ஒரு ஐடி கார்டு இருக்குது, தேவின்ற பேரில் ஒன்று இருக்குது, காளிகா தேவின்னு ஒன்று இருக்குது. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது 3 இருக்குது. இந்த கிழவிக்கு மட்டும் 3 ஓட்டு இருக்குது. 3 ஓட்டு இந்த கிழவி போய் போட்டு 3 பூத்தில் போட்டிருக்கு. அதே பாவம் தள்ளாத வயசில் இருக்குது, எப்படி போய் போட்டுச்சு அப்படின்னு அந்த கிழவியை பிடிச்சி கேட்டால் அதே அந்த ஃபோட்டோ தான் இதில் இருக்குது. ஃபோட்டோ பார்க்குறாங்க. தேவியும் இது தான், காளிகா தேவியும் இது தான், காளியும் இது தான். பிடிச்சிட்டாங்க, எவிடன்ஸ் எடுத்து வச்சுட்டாங்க. 80 வீடியோ எவிடன்ஸ் ஒன்று. ஏன்னா அப்புறம் ஒரு கிளப்பு மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணி அதில் ஒரு 120 பேர் ஓட்டு போட்டிருக்கேன். மொத்தம் பல்காக வந்து போட்டிருக்கானுங்க. ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எப்போ போலிங் ஆகுதுன்னா 5 to 6 அப்படின்றாங்க. கேட்டால் இந்த வாக்காளராக இப்போ ஒரு தொகுதியில் வந்து 1 லட்சம் ஓட்டு இருக்குன்னா 80-85% போலிங் ஆகுன்னா ஏன்னா 85,000 பேர் வாக்களிச்சிருக்கோம்ல. அதை தான் என்ன பண்ணேன்னா 5 மணியில் 6 மணிக்குள்ளே மிஷினில் அடித்து நகர்த்துறாங்க. பல கள்ள ஓட்டு போடுறவனை வச்சு ஓட்டு போடுறாங்க. மிஷின் பாதி கள்ள ஓட்டு பாதின்னு அடித்து நகர்த்துறாங்க. நகர்த்தி அந்த தொகுதியில் மட்டும் நான் ட்ரையல் பார்த்துருக்கேன் போல். இப்படி ஒரு வெற்றி அந்த மத்திய பெங்களூரில் 6 தொகுதியில் காங்கிரஸ் ஜெயிக்குது, பெருவாரியான வாக்குகளை பெற்று. ஒரு தொகுதியில் அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஃப்ராடு பண்ணியிருக்கு பாருங்கள் எலெக்ஷன் கமிஷன்னு. எப்படி திருட்டு வேலை பண்ணியிருக்கான். ஏன்னா அங்கே ஆட்சியில் இருந்தவன் யார்? பிஜேபி. ஆனால் அதையும் தாண்டி மக்கள் ஓட்டு போட்டு காங்கிரஸ் ஜெயிக்க வச்சுருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ எதிர்ப்பு வாக்குகள் பிஜேபி விழுந்திருக்கு பாருங்கள். 100க்கு 80 பேர் பிஜேபிக்கு எதிராக தான் வாக்களிச்சிருக்கான் அப்படின்றது இதுலேருந்து புரியுதா? இதை தான் இந்த டாக்குமெண்ட்டை தூக்கி போட்டு ஜனநாயகத்தை காலி பண்ணிட்டீங்க, எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஃப்ராடியா, திருட்டு பயிலியா நீங்களாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு கொடுத்துருக்காரு. ஆதாரத்தை கொடுத்துட்டு உடனே அவன் கேட்குறான் லெட்ரு கொடுங்க, எனக்கு நீங்கள் என் மேலே நடவடிக்கை தப்பாக இருந்தால் என் மேலே நடவடிக்கை. அதான் ராகுல் என்ன சொல்கிறா அப்படின்னா, இங்கே பாரு, நான் லெட்டர்லாம் உனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் மக்கள் மன்றத்தில் வந்து நிற்கிறேன், மக்கள்கிட்ட இதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். நீ இதை வேணால் எவிடன்ஸாக எடுத்து நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. எனக்கு வந்து நீ வந்து உண்மையை சொல்லு. இந்த பாரு, ஒரு நாளைக்கு ஆட்சி மாறி வேறு ஏதாவது வந்தது நாங்கள் வந்தோம் அப்படின்னா உங்களெல்லாம் விடவே மாட்டோம். நீங்கள் செஞ்ச ஃப்ராடுத்தனத்துக்கும் திருட்டுத்தனத்துக்கும் முள்ளமாரித்தனத்துக்கும் ஒருத்தனை விட மாட்டோம்னு சொல்லி ராகுல் சவால் விட்டுருக்காங்க. சரியா? சரி, அது அடுத்த ஆட்சிக்கு வந்து ஒருத்தனை விட போகிறதில்ல. அடுத்து இவங்க ஆட்சிக்கு வர விட மாட்டானே. இப்படி எல்லா ஸ்டேட்லையும் அடுத்து பீகார் எலெக்ஷன் இருக்குது, பீகாரை ஸ்வைப் பண்ணி தூக்கிடுவான். ஏன்னா அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டை தூக்கிடுவான். எல்லாத்தையும் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் யார் ஆட்சிக்கு வந்து என்னத்தை பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது. இருந்தாலும் இது ஒரு துவக்கமாக பார்க்குறேன். எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போரை ராகுல் தொடங்கியிருக்காப்புல, எதிர்கட்சிகள் துவங்கியிருக்கு அப்படின்னு நான் பார்க்கலாம். இது நாடு முழுவதும் தீப்பற்றி எரிஞ்சு கொடுக்குறது. இப்படி தான் மகாராஷ்டிராவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4.5 வருஷமாக அங்கே 55,000 வாக்குகள் தான் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்கு. அதான் 4.5 வருஷத்தில். ஆனால் எம்பி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அடுத்து எம்எல்ஏ எலெக்ஷன் 4 மாதத்தில் வருது. அதில் 45 லட்சம் பேர் 50 லட்சம் பேர் புதிய வாக்காளர்கள் வரான். எப்படி அந்த ஒரு காலகட்டத்தில் 50 லட்சம் பேர் பிறந்திருக்கானா? பிறந்தாவெல்லாம் இன்றைக்கி புது வாக்காளர். எல்லாமே சீட்டிங். மகாராஷ்டிராவில் வந்து தேர்தல் அறிவிக்கிறாங்க, சிவாஜி சிலை விழுந்து உடையுது, அபசகனமாக இருக்குது, அங்கே பெரிய கொந்தளிப்பாக இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியை அழித்தொழிக்கணும்னு அந்த மக்கள் வந்து அவர்களுக்கு ஓட்டே போடுறதுக்கு தயாராக இல்லை. சிவசேனா தான் இங்கே டாப்பில் இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது.
வாக்காளர்களை உள்ளே புகுதி தொகுதிக்கு 10,000 20,000 30,000 சொல்லி சீட்டிங் பண்ணி பூரா ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற டாக்குமெண்ட்டை ராகுல் தூக்கி போகிறார். இதுதான் நாடு முழுவதும் இப்போ பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது ஏன்னா உச்சநீதிமன்றத்திலையும் ஊடுருவல்கள் இருக்குது அப்படின்றாங்க. அந்த மாதிரி தான் பல சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா தேர்தல் கமிஷன் அவர்கள் ஆளை போட்டு ஏற்கனவே இருந்த தேர்தல் சட்டங்களை மாற்றி சீட்டிங் பண்ணி நம்ம நினச்சா ஆளுங்கட்சி நினச்சா யாரை வேணாலும் எலெக்ஷன் கமிஷனர் ஆக்கலாம்னு சொல்லி ஒரு எலெக்ஷன் கமிஷனரை போட்டு செஞ்சுட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு விஷயமா இருக்குது. இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஒரு பக்கம் நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கு, 50% டேக்ஸை போட்டுக்கிட்டுருக்கு. பல பேர் மீது வழக்குகள் அடுத்தடுத்து யூஎஸில் வரப்போகுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சைனாக்கு எதிராக அமெரிக்கா தூண்டி விட்டுருக்கான், சைனாக்கு எதிராக இந்தியாவை தூண்டி விட்டு கோல் மூட்டி விட்டு இவங்க 2 பேரும் அழிச்சிடட்டும் அப்படின்னு பார்க்குறான். அது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. மோடியை தூக்கணும்னு ஆர்எஸ்எஸ் ஒரு பக்கம் தீவிர வேலை காட்டிகிட்டு இருக்கு. ராகுல் வேறு இந்த டாக்குமெண்ட்ஸை தூக்கி போட்டுட்ருக்காரு. இப்படி நாடு முழுவதும் நம்ம அமைதியாக போயிட்டு வந்துட்டு இருக்கோம். மிகப்பெரிய ஒரு குளறுபடி நடந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் கண்ணில் தென்படுது. இது ஒரு பெரிய போர் மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. இதோட விளைவுகள் என்ன ஆக போகுது, அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.